விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கதேச இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக நோபல் பரிசு வென்ற முகமது யூனுஸ் பதவியேற்றார். புதிய அரசின் குழுவில் 15 பேர் இடம்பெற்றுள்ளதாக தகவல். ஷேக் ஹசீனா இன்னும் இந்தியாவில்தான் இருக்கிறார் என மத்திய வெளியுறவு அமைச்சகம் விளக்கம். ஹசீனாவின் அடுத்த திட்டங்கள் குறித்து எங்களிடம் தகவல் எதுவும் இல்லை என்றும் பதில். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ராமேஸ்வர மீனவர்கள் 32 பேர் கைது. மீனவர்களின் 4 விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படை பறிமுதல் செய்ததாக தகவல். மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வைப்பு. இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் கிரண் ரிஜிஜு அறிவிப்பு. வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா மத சுதந்திரத்தில் தலையிடவில்லை. நலிந்த மக்களை வலுவூட்டவே திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் மக்களவையில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு விளக்கம். வக்பு வாரிய பெயரில் நில மோசடி நடைபெற்றதாக மக்களவையில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு குற்றச்சாட்டு. நூற்றுக்கணக்கான நிலம் அபகரிக்கப்பட்டுள்ளதாக தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் உள்ளதாகவும் பேச்சு. வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு அசாசுதீன் ஓவைசி எதிர்ப்பு. பாஜக தேசத்தை ஒன்றிணைக்கவில்லை, பிளவுபடுத்துகிறது என்றும் கருத்து. வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா சிறுபான்மை இஸ்லாமிய சமூகத்தினரின் உரிமைகளை பறிக்கும் வகையில் உள்ளது. அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள மத சுதந்திரத்தை மறுக்கும் வகையில் உள்ளதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் மீண்டும் நீட்டிப்பு. ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை நீட்டித்து மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. திமுக உறுப்பினரை தாக்கியதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கு ரத்து. தண்டையார்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாங்குநேரியில் பள்ளி ஆசிரியரை கொலை செய்ய கத்தியுடன் வந்த 3 மாணவர்கள் கைது. திட்டமிட்டு தங்களை ஃபெயிலாக்கியதாக கூறி விபரீத செயலில் ஈடுபட முயற்சி. சென்னை மாநகர பேருந்தில் பயங்கர ஆயுதங்களுடன் அராஜகம் செய்த கல்லூரி மாணவர்கள். ஆயுதங்களை பறிமுதல் செய்து போலீசார் 10 மாணவர்களை பிடித்து விசாரணை. தமிழ்நாட்டில் 24 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்து உத்தரவு. காவல்துறையில் மேலும் 32 அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. திருச்சியில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு. பொன்மலை ஜி கார்னர் பகுதியில் மாநாடு நடத்த ரயில்வே நிர்வாகத்திடம் அனுமதி கேட்டுள்ளதாக தகவல். திருச்சியில் தனியார் பள்ளியில் 2ஆம் வகுப்பு மாணவன் மயங்கி விழுந்து உயிரிழப்பு. நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியானது.
உள்ளது அவிக்குது, கேட்க கூட ஒருத்தரும் இல்லையே. உளுந்தூர்பேட்டை அரசு உதவி பெறும் பள்ளியில் குளம் போல் தேங்கிய மழைநீர். பள்ளி முடிந்து வீடு திரும்பிய மாணவர்கள் கடும் அவதி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பிரேக் பிடிக்காததால் அரசு பேருந்து வயலில் விழுந்து விபத்து. பேருந்து சேவை தொடங்கி ஒரு வாரத்திற்குள் விபத்திற்குள்ளான சம்பவத்தால் மக்கள் வேதனை. சென்னை விமான நிலையத்தில் புதிய பிக்கப் பாயிண்ட் பகுதிக்கு நடக்க முடியாமல் நடந்து சென்ற முதியவர். வலிப்பு ஏற்பட்டதால் அக்கம் பக்கத்தினர் பதற்றம். ஷேக் ஹசீனா இன்னும் இந்தியாவில்தான் இருக்கிறார் என மத்திய வெளியுறவு அமைச்சகம் விளக்கம். வங்கதேசத்தில் இன்று நடைபெறும் இடைக்கால அரசின் பதவியேற்பு விழாவில் இந்திய பிரதிநிதிகள் பங்கேற்பார்கள் என்றும் அறிவிப்பு. சபாநாயகர் உரிமைக்கும் சேர்த்தே எதிர்க்கட்சிகள் போராடுவதாக சமாஜ்வாதி எம்பி அகிலேஷ் யாதவ் பேச்சு. பாதுகாவலர் போல் செயல்பட வேண்டாம் என மத்திய அமைச்சர் அமித்ஷா இடைமறித்து கடும் எதிர்ப்பு. अध्यक्ष महोदय, मैं इस बिल का विरोध करता हूं। कोई अध्यक्ष के अधिकार अखिलेश जी सिर्फ विपक्ष के नहीं है, पूरे सदन के हैं। इस तरह की गोलमोल बात आप नहीं कर सकते हो। आप नहीं हो अध्यक्ष। பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் மல்யுத்த போட்டியில் இறுதிப் போட்டியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வினேஷ் போகத்துக்கு வெள்ளிப் பதக்கம். 50 கிலோ எடைப்பிரிவு இறுதிப் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வெல்லும் வீராங்கனையுடன் பதக்கத்தை பகிர்ந்து கொள்வார் என தகவல். புதுச்சேரியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டிய கனமழை. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் இயல்பு நிலை பாதிப்பு. பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் இந்திய ஆடவர் ஹாக்கி அணி வெண்கலப் பதக்கம் வென்று அசத்தல். வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் ஸ்பெயினை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய ஆடவர் ஹாக்கி அணிக்கு குவியும் வாழ்த்துகள். நாடு முழுவதும் ரசிகர்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாக கொண்டாட்டம். இந்திய ஆடவர் ஹாக்கி அணியால் நாடே பெருமை கொள்கிறது என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து. இந்திய வீரர்களின் போராடும் குணம் நாட்டு இளைஞர்களை ஊக்குவிக்கும் என்று புகழாரம். இந்திய ஹாக்கி வீரர்களின் திறமை மற்றும் விடாமுயற்சிக்கு கிடைத்த மாபெரும் மகுடம் இது. ஒலிம்பிக்ஸில் இந்திய ஆடவர் ஹாக்கி அணி வெண்கலப் பதக்கம் வென்ற நிலையில் பிரதமர் மோடி பெருமிதம். ஒலிம்பிக்ஸில் வெண்கலப் பதக்கம் வென்ற நிலையில் ஓய்வு பெறுகிறார் இந்திய ஹாக்கி அணியின் கோல் கீப்பர் ஸ்ரீஜேஷ். நவீன ஹாக்கியின் கடவுள் என இந்திய ஹாக்கி கூட்டமைப்பு புகழாரம். பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் வெண்கலம் வென்ற பஞ்சாப் ஹாக்கி வீரர்களுக்கு தலா 1 கோடி பரிசு. பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் அறிவிப்பு. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. வருகிற 20ஆம் தேதி வரை நீட்டித்து டெல்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு.
வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு அசாசுதீன் ஓவைசி எதிர்ப்பு. பாஜக தேசத்தை ஒன்றிணைக்கவில்லை, பிளவுபடுத்துகிறது என்றும் கருத்து.